வெல்கம் டு திருசூசன். ஸோ இந்த வீடியோல பார்க்க போகிறது அவதார் 500 படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். படத்தோட கதை என்னன்னு பார்த்துக்கிட்டாக்க அவதார் வே ஆஃப் வாட்டர் சீக்வல் தான் அந்த படம். நம்ம ஹீரோ அவரோட ஃபேமிலி மெக்கேன மக்களோட சந்தோஷமா வந்துட்டு இருக்காங்க. நம்ம வில்லே சும்மா இருப்பானா, நம்ம ஹீரோ எப்படியாச்சும் அழிச்சே திருவேன் கொன்னே திருவேன் அப்படின்ட்டு நம்ம வில்லே வரான். அவன் மட்டும் இல்லை, இந்த ஆஷ் பீப்புளும் சேர்ந்து வராங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இந்த படம் இந்த படத்தோட கதை ஒன்றும் ஆக கதையும் இல்லை, அண்ட் அதே மாதிரி புதுசாகவும் எதுவுமே இல்லை. அண்ட் அதை தவிர இந்த படத்தோட விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா படத்தோட விஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், சவுண்ட் எஃபெக்டாக இருக்கும், படத்தில் இந்த ஒரு டெக்னிக்கல் ஒர்க்காக இருக்கணும், அண்ட் படத்தோட மேக்கிங் அப்படியே நம்ம மிரள வைக்கிது, பிரமிக்க வைக்கணும்னு சொல்லலாம். எப்படி அந்த மாதிரி யோசிச்சிங்க, எப்படி எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறது, மிரளும் வைக்கிது. அண்ட் அதுக்கான காரணம் படத்தோட டேரக்டரான ஜேம்ஸ் கம்ப்ளன். உலகத்தரமான ஒரு இயக்குனர் அவரும் ஒருத்தர். அவரோட ஒர்க்கை பெஸ்ட்டா ஒரு படத்துலையுமே பெட்டராகவே சூப்பராக கொடுத்துட்டு இருக்காரு. அண்ட் அவர் மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட ஒர்க்கை பெஸ்ட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அது நம்மளுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே தெரியுது. இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு ஸ்க்ரீன்ல இருந்து கண்ணை எடுக்கவே முடியல, அப்படியே நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையா இருந்துச்சு. அந்த படத்துல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா படத்தோட டூரேஷன் தான் 3 hours 17 minutes வருது. அது நிறைய இடங்கள லாக் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி படத்துல எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியா சூப்பரா வேற லெவலா இருக்கே. ஒரே ஒரு விஷயம் தவிர என்ன அப்படின்னா அந்த படத்தோட கதை தான். நான் ஏன் ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருக்கேன் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக்கல் ஒர்க், விஎஃப்எக்ஸ் எல்லாமே டாப் நாச்சா இருந்துச்சு. கதையில மட்டும் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த படத்தோட கதையில இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் எக்ஸ்ட்ராடினரியா செம்மையா இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதனால எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா படம் டெக்னிக்கலா விஷுவலா சூப்பரா இருக்கு, அண்ட் மற்றபடி கதையை பார்த்தாக்க படம் சுமாரான படம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் இது சுமாரான படம் அப்படின்னு நம்ம சொல்லிடவே கூடாது. ஏன் அப்படின்னா இது ஒரு சாதாரணமான படம் கிடையாது. இந்த படத்துல இருக்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அந்த படத்துல இருக்கவங்க தான் தெரியும். அந்த படத்துல பார்க்கும்போது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா எல்லா படம் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த படத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் கேளுங்க. இந்த படம் வந்து வழக்கமான ஒரு சாதாரணமான படம் கிடையாது. இது முழுக்க முழுக்க விஎஃப்எக்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்துல நடிச்ச கேஸ்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியமோ அண்ட் அது ஈக்குவலா அதுக்கு மேலேயுமே படத்துல டெக்னீஷியன்ஸ் டெக்னிக்கல் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து படத்துல அக்யூரேட்டா சூப்பரா கொடுத்துருப்பாங்க. செம்மையா வேர்ல்ட் கிளாஸ் லெவல்ல சூப்பரா இருக்கும். அவங்களோட உழைப்பை மதிச்சு அவங்களோட டேங்க் பண்ற விதமா இந்த படத்தை முடிஞ்சா தேட்டர்ஸ்ல போய் ட்ரை பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் கிடையாது காஸ், இது வந்து சினிமாவை அடுத்த கொண்டு போயிருவாங்க. ஸோ அதனாலதான் நான் வந்து இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் ஹாலிவுட் படத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா படத்துல வேலை செஞ்ச ஒருத்தரோட பேருமே வந்துட்டு என் கிரெடிட்ஸ்ல போடுவாங்க, ஒருத்தர் கூட விட மாட்டாங்க. அவதார் 1 பொறுத்த வரைக்கும் எல்லாருமே அந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அவதார் 2 வந்துட்டு வே ஆஃப் வாட்டர் வந்துட்டு எப்படின்னா நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சு, சில பேர் பிடிக்காம போச்சு, ஒரு மிட் ரேஞ்சில தான் இருந்துச்சு. அண்ட் இந்த 500 எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அவதார் 2 கொஞ்சம் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒப்பீனியன் பார்க்கும்போது அப்படிதான் வருது. அண்ட் எனக்கு வந்துட்டு கதைப்படி பார்த்தாக்க அவதார் 1, அப்புறம் அவதார் 500, அப்புறம் அவதார் வே ஆஃப் வாட்டர்னு சொல்லலாம். பட் டெக்னிக்கல் இருக்கா எப்பயுமே இந்த 3 படமே டாப்ல தான் இருக்கும். அந்த படத்தை பீட் பண்றதுக்காக இன்னொரு படம் வருமா அப்படின்றதே கேள்விக்குறிதான். ஸோ மற்றபடி நீங்க அவதார் 1 and 2 பார்த்துருந்தீங்க அப்படின்னு எந்த படத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பட் சேம் நீங்க அதை தான் ஃபீல் பண்ணுவீங்க. கதையை பார்க்கும்போது அவதார் 2 கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி விஎஃப்எக்ஸா இருக்கும், டெக்னிக்கல் ஒர்க் எல்லாமே இந்த படத்தில் டாப் நாச்சா இருக்கும், வேற லெவலா இருக்கும். ஸோ ஓவரால் அவதார் 500 எப்படி இருக்கு, பார்க்கலாமா வேணாமா, இல்லை பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை வந்து விஷுவலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் ஒத்து வச்சு கண்டிப்பா தேர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. மற்றபடி கதை ஸ்கிரீன் பே அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீசென்டான படமா இருக்கும். அண்ட் எனக்கு பர்சனலா இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவதார் 2 கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னு சொல்லலாம். பட் அவதார் 1 தான் எனக்குமே டாப், அதை எப்பயுமே மாற்றவே முடியாது. ஸோ நீங்களும் தேர்ஸ்ல கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. படத்தை ஏற்கனவே பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க. மறக்காம திருசூசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோ தேங்க்ஸ் so much. Bye bye.